ஆயத்தமாக இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுவோமா? உண்மையாக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நல்ல உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி பாட அன்பாய் கேட்கிறேன். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஏற்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும்
ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிற ஆண்டவர். ஆமென். கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துறது போல கர்த்தர் நடத்துகிறவர். வனாந்தர பாதையிலே நம்மை சில காலங்கள் அவர் நடத்துகிறவர். சிலவில் ஜனங்கள் அவங்களுடைய சந்ததியில் ஒரு சந்ததி நடந்த சில காலங்கள் 40 வருஷம், அதுக்காக நம்மளெல்லாம் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்துவார்னு சொல்லலை. சில காலங்கள் நம்முடைய நன்மைக்காக அவர் வனாந்தரத்தில் மாத்திரமா நடத்துகிறார். வனாந்திர பாதையில் நடத்துறது மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் அவர் நம்மை நடத்துகிறவர். ஆமென். நமக்கு என்ன தேவையோ நம்ம ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு அந்த சூழலுக்கு நேராகவும் நம்மை நடத்தி செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர், நமக்கு முன்னின்று நம்மை நடத்தி செல்லுகிற ஆண்டவர். ஸோ நம்மை நடத்துகிற ஆண்டவரை, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. அனைவருக்கு தெரிந்திருக்கும் இந்த பாடல், ஏற்கனவே பாடியிருக்கிறோம், 1 or 2 times சபையில் பாடியிருக்கிறோம். நீங்கள் தெரிந்தவர்கள் இணைந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடுங்கள். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் செய்வார் பயமில்லை. மீண்டுமாய் பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே,
நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாமி பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக சேர்ந்து சொல்லுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க அவர் வேறுண்ட செய்வார் பயமில்லையே. மேலானதை நான் சுதந்தரிக்க என்னை வேறுண்ட செய்வார். மீண்டும் அதை சொல்லி பாடுவோமாம். மேலானதை நான் சுதந்தரிக்க என்னை வேறுண்ட செய்வார் பயமில்லை. மீண்டுமாய். மேலானதை நான் சுதந்தரிக்க என்னை வேறுண்ட செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பவர் கலக்கமே எனக்கில்லையே. நீங்க பாடுவீங்களா? பாதைகள் பாதைகள் எங்கும் தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை
பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. அல்லேலூயா. சும்மா பாடலா பாடணுமா, விசுவாச அறிக்கையா பாடணுமா? உண்மைதானா? என்னென்னலாம் பயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கூட இருக்கார்ல. வேலை காரியத்தினால பயமா? வேலை இல்லையே, வேலை கிடைக்கலையே, வேலை உயர்வு இல்லையே, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே, பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு என்ன செய்ய போகிறோமோ, ஃபீஸுக்கு என்ன செய்ய போகிறோமோ, எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோமோ, எங்களை மாதிரி ஆட்களுக்கு வயசு காலத்தில் என்ன செய்ய போகிறோமோ, கர்த்தர் வருகை தாமதிச்சா ஸ்தோத்திரம். பலவீனம் வரக்கூடாது மெயினாக. அது அப்படி ஒரு பயம் சில பேருக்கு வரும் திடீர்னு. அப்போ ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என் கூட இருக்கார். நேற்று இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருப்பார். ஆமேன். கடந்த காலத்தில் என் கூட இருந்தார், நிகழ்காலத்தில் இருக்கிறாரு, எதிர்காலத்தில் அவர் ஆல்ரெடி இஸ் தேர். ஏற்கனவே அவர் இருக்கிறாரு, என் கூட இருப்பார். ஆமேன். நானும் அவர் கூட இருப்பேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும். ஆமேன். நான் அவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், வழி விலக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற நிச்சயம் நமக்குள்ளே இருந்தால், அந்த கன்விக்ஷன் நமக்குள்ளே இருந்தால், அந்த உறுதி நமக்குள்ளே இருந்தால், அப்படிப்பட்ட தீர்மானம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம தைரியமாக சொல்லலாம், அவர் என் கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் விலகி போயிட்டு அவர் என் கூட இருப்பார் இருக்கணும்னு நினச்சா அது நடக்காது. உண்மைதானா? நான் விலகி போயிட்டு அவரை விட்டு பின்வாங்கி போனேன், நான் வெளியே போனேன்னா அப்புறம் வந்து கூட இருப்பார் அப்படின்னா அது யோசிக்க முடியாது இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க? கூட இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கணும், இருப்பார் நம்புனா இருப்பாங்க, இருக்கணும் வீட்டில் இல்லையா? யாராவது ஒருத்தர் விலகி போட்டாங்கன்னா, வெளியே போயிட்டாங்கன்னா இருக்க முடியுமா கூட? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்? நம்ம கர்த்தரோட இருந்தால் அவர் நம்மோட கூட என்ன செய்வார்? இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோட இருக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும். என்ன வந்தாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன், அவர் கூட இருப்பேன் அப்படிங்கிறவங்க கூட அவர் இருப்பார். கண்டிப்பாக இருப்பார், நிச்சயமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? விசுவாசத்தோடு எனக்கு பயம் இல்லை, பாடி 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 பயத்தை வெளியே எடுத்து போட்டுடணும். எப்படி? பாடி 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 பயத்தை வெளியே எடுத்து போட்டுடணும். ஸ்தோத்திரம். எதுக்கு பயம் வருதுன்னே தெரியாது. சில பேர் வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தன் காய் வாங்கிட்டு போகிற வழியில் ஒரு எலுமிச்சம்பழம் இவங்க வீட்டு வாசலில் விழுந்திருக்கும். அது போகிற 2 வண்டி நச்சிட்டு போயிருக்கும். யாரோ என்னமோ செஞ்சு வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டாங்க. ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஏன் பயம் வருது? ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்னெல்லாமோ செஞ்செல்லாம் எங்கள் வீட்டில் முன்னாடி பழைய வீட்டில் இருந்தப்போ உள்ளெல்லாம் போட்டுட்டுலாம் போயிருக்கிறாங்க. நிஜமாவே உள்ள திருநீர் பாக்கெட்டு ஏதோ ஒரு தாயத்து மாதிரி கட்டி குங்குமம்லாம் வச்சு எலுமிச்சம் போட்டு எல்லாமே பண்ணி ஒன்றும் செய்யாது. என்ன செய்யும்? அல்லேலூயா. இதுக்கெல்லாம் பயந்த ஆட்கள் நாங்கள் இல்லை சார் அப்படி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு மிளகாக்கும் ஒரு முட்டைக்கும் பயப்படுற ஆளா நான்? அல்லேலூயா. என் கூட இருக்கிற ஒரு பெரியவர். எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல நாளுக்கு முன்னால், பல வருஷங்களுக்கு முன்னால் ஒருத்தர் மந்திரவாதம் பண்ணுற ஒருத்தர் இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறார், பல வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஊரில் நடந்தது. காசு வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. அது என்ன பெரிய விஷயமா? கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துக்கோ, இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்கு சொல்லி தரேன்னு நினைக்கக்கூடாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறேன். அல்லேலூயா.
ஒரு முட்டையை வாங்கு, முனமுறியாத மஞ்சள் வேணுமா அதுக்கு? எப்படி? முனமுறியாத மஞ்சளை வாங்கி 3 தடவை சுற்றி அந்த வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிரு, காசு தன்னால் வரும்னு. அவனும் போய் புத்தி வேண்டாமா, அவனும் போய் செஞ்சுட்டு 6 மாதம் 8 மாதம் ஒன்றும் வரல, ஒன்றும் நடக்காது. என்னதான் எந்த கோயிலில் போய் என்னத்தை செஞ்சுட்டு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடையாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான இதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். விசுவாசிச்சா அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள்? சொல்ல மாட்டீங்க. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயந்தாதான் அவனுக்கு ரொம்ப இலக்காரமாக போகும், ரொம்ப தொக்கா போகும். பயப்படக்கூடாது. அவன் பயங்காட்டுறதுக்கு தானே செய்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், பயப்படாதீங்க. ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் பயமில்லையே. பயம் எல்லாருக்கும் எப்படி வேணால் வரும். திடீர்னு சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். ஸ்ட்ரெஸ் ஆகி இதெல்லாம் எனக்கு நடக்கிறது சில நேரம் சொல்கிறேன் பாருங்க. ஸ்ட்ரெஸ் சரியாக தூக்கம் இருந்திருக்கிறாது, பல வேலைகளை மைண்டில் யோசிப்போம். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்போ நான் பட 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 படன்னு அடிக்கும், அப்படியே காதில் கேட்கும், டப 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 டபான்னு. பார்த்தா டைம் பார்த்தா ராத்திரியாக இருக்கும். உடனே என்ன வரும் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கும்? நீங்களாம் ரொம்ப தைரியசாலிகள் என்ன? அப்புறம் உடனே வசனத்தை அறிக்கையிடுறது, அவர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிக்கையிடுறது, அதுதான் வேலை. இயேசுவின் நாமத்தினால எல்லா பயம் வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அல்லேலூயா. தேவையில்லாத பயம். காலத்துக்கு முன்னாடி போக மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிடணும். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவுக்கும் கைவிட மாட்டேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, அதை நம்பி இன்னைக்கு தூங்க போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்பி நான் என்ன செய்ய போகிறேன்? தூங்க போகிறேன். பயம் இல்லை. அல்லேலூயா. அப்போ எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? சொல்லவே மாட்டிங்களா? எதுக்குமே என்ன வந்தா என்ன? ஸ்தோத்திரம். ஒரு முறை பாடலாமா? அதை நீங்கள் விசுவாசத்தோடு பாடணும். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாக இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாக இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. அல்லேலூயா. இன்னும் ஒரு ஆராதனை பாடலை பாடுவோம். ஸ்தோத்திர பாடலை பாடிவிட்டு நாம் ஜெபித்திற்கு நேராய் கடந்து போகிறோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன்.
எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். பாடுவோமா? தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். பாடுவோமா? அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், பாடுவோம். உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவர் பா. இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி பாடுவோமாக. மறவாமல் செலுத்துகிறே. மீண்டும் சொல்லுவோம். ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன்.
எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். மீண்டும் சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. குயவனாக வணைந்திட்டிரேன் களிமண்ணையே உம் கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டிரேன் களிமண்ணையே உம் கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. என்னில் குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. மீண்டும் சொல்லுவோமா? என்னில் குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. மீண்டும் சொல்லுவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஒரு விசை ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஆகிலும் உங்கள் வாய்களை திறந்து கண்களை மூடி தயவாய் துதிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தரை துதிக்கிற ஒரு நேரம், ஜெபமும் துதியும் இணைஞ்சு போகணும். ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று தான் வசனம் சொல்லுகிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம விண்ணப்பங்களை கொண்டு போகலாம். உங்க வாயில என்ன வார்த்தைகளை கர்த்தர் தருகிறாரோ அதை சொல்லி கர்த்தரை துதியுங்கள். எங்கள் தெய்வமே, எங்கள் தெய்வமே, ராஜாதி ராஜா, எங்கள் கண்மலையானவரே, உங்கள் சத்தம் உயரட்டும். அந்நிய பாஷைகளில் துதிக்க விரும்பின அந்நிய பாஷைகளில் பேசி துதியுங்கள்.
விட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, விட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஓரி பலரவியாந்தர தேகேலேலேலேலேலேலே கேகே மமஸ்யா ரிகரரரர நமஸ்யாந்தரலே பேரே போலோரியா கமலதுரபலவா ಶಿಂದರಲಗದನಮನಿಯಂದರಲಗಲಮನಮನಮೋರಿ ಬಂದರಲಗಲಗರಮೋದಿಯಾದರ ರಿಗದರರಗದೆ ಬೆಶತ್ತರಲಗಾರಬಲಗದಗನಮ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 நடுவில் நீர் அசைவாடுவீராக. எங்கள் துதி சோத்திரங்களை தேவரீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை தத்ரூபமாக ராஜா வந்த ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அனுபவிக்கும்படி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த சாட்டர்டே வருகிற சனிக்கிழமை, அதாவது 11ஆம் தேதி கர்த்தருக்கு சித்தமானால் பாஸ்டர் வின்ஸ்டன் பால் நம்ம நடுவில் சனிக்கிழமை மட்டும் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி செல்ல இருக்கிறார்கள். ஸோ டோன்ட் மிஸ் இட். மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள், ஜெப தேவை உள்ளவர்களை அழைத்து வாருங்கள். ஆண்டவர் சோத்திரம். அவர் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் அதிக வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளையும் வரங்களையும் தம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த தேவ மனுஷனுக்கு அதுபோல் அவருக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கார். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் அவரை விடுதலை ஊழியத்தில், பிசாசின் கட்டுகளில், பிசாசு பிடிச்சவங்களை விடுவிக்கிறதுல, பில்லி சூன்யம், மந்திரவாதம், இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கிற
ஒரு ஊழியத்தை இந்த மாந்திரிகம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து ஒரு விடுதலை, அந்த பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையின் ஊழியத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு, பயப்படக்கூடாது. நம்ம பயப்பட மாட்டோம். கர்த்தருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு அது என்ன செய்யாது, பாதிப்பை கொண்டு வராது. அதிக அளவு பாதிப்பை கொண்டு வராது. சில நேரங்களில் கொஞ்சம் அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது சில லேசான பாதிப்புகள் வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, முதலாவது அதை கண்டு பயப்படக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம பயப்படுறதில்லை, பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் ரெண்டாவது நான் சொல்ல வந்தது, தேர் இஸ் அ ரியாலிட்டி பிஹைண்ட் இட். மந்திரவாதம் அந்த காரியங்களிலே சில ரியாலிட்டிஸ் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அதனால பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர் உண்டு, பாதிக்கப்பட்டு விடுதலை பெற்றவர்களும் உண்டு இயேசுவினிடத்தில் வந்தபடியினாலே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் ஊழியத்திலே கர்த்தர் பாஸ்டர் வின்ஸ்டன் பாலை பயன்படுத்தி வருகிறார். அவர் நம் மத்தியிலே அடுத்த வாரம் சாட்டர்டே அவங்களுக்கும் சர்ச் இருக்குது. ஹீ இஸ் அ பாஸ்டர் ஆஃப் அ சர்ச். அதனால் அவங்க சண்டே ரொம்ப அதிகமாக போகிறதில்லை. ஆகவே சாட்டர்டே நமக்காக வருகிறார்கள். அந்த சனிக்கிழமை உபவாச ஜபத்தை நீங்கள் முக்கியப்படுத்தி மற்றவர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்து பங்கு பெறுகிறதற்கு நீங்கள் பிரயாசப்படுகிறதற்கு அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நம்ம சில குறிப்புகளை சொல்லி ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வல்லமையையும் அதிகாரத்தையும் உணர்ந்து கொள்ளவும் அதை நான் பக்குவமாய் பயன்படுத்தவும் கிருபை செய்தருளும். எப்படி? எனக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வல்லமை, த ஸ்பிரிச்சுவல் பவர். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவருடைய ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்து தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் ஆண்டவரோடு நெருக்கம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்கு உள்ளாக ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இவங்க தான் ஆண்டவரை பின்பற்றி வரும்படிக்கு வந்திருக்கிற சீஷர்கள். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்கள். நான் சொல்ல நீங்கள் பேசினாதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்போ யாரெல்லாம் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை, ஞானஸ்நான அனுபவத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ, நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற நபராக இருப்பீர்களே ஆனால், வேதத்தை விசுவாசிக்கிற நபராக இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கு உள்ளே ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு அதிகாரத்தை, ஆவிக்குரிய வல்லமை. அந்த வல்லமை ஒரு ஆவிக்குரிய வல்லமை, ஸ்பிரிட் வேர்ல்டை சார்ந்தது, ஆவிக்குரிய அதிகாரம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆனால் அதை உணர்ந்து கொள்வதில்லை. அநேக நேரங்களிலே நாம் அதை உணர்ந்து கொள்வது இல்லை. இயேசுவின் சீஷர்ல வந்திருக்கிறவங்களிடத்துல ஆண்டவர் அதை தருகிறார். அருமையானவர்களே, இந்த வல்லமையும் இந்த அதிகாரத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளவும் அதே வேளையிலே பக்குவமாய் பயன்படுத்தும். அந்த வார்த்தையை நான் ரொம்ப அழுத்தமாக யோசிச்சுட்டு தான் எழுத வைத்தார் ஆண்டவர். பக்குவமாய் சும்மா ஏனோ தானோன்னு பயன்படுத்துறதுக்கு அல்ல, ஏனோ தானோன்னு இல்லை என்றால் துஷ்பிரயோகம் பண்ணுகிறதற்கு அல்ல. நமக்கு கோபம் வந்துச்சுன்னா கோபம் எழும்பி அந்த வல்லமை அதிகாரத்தை வேறு யார் மூலம் மேலேயோ பயன்படுத்துறதுக்காக அல்ல, பக்குவமாய் பயன்படுத்த கிருபை. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன் சொல்லுவோம்மா, அல்லேலூயா. அந்த வல்லமை அதிகாரத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் பேசும்போதெல்லாம் கவனமாக பேசணும். ஏதாவது கோவப்பட்டு யாரையாவது சொல்லிட்டாலும் அது கவனமாக நான் பேசணும். ஏன்னா அது பழிச்சிடும். அதை பார்த்துருக்குறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அந்த வல்லமை, அந்த அதிகாரம் இருக்குது பாருங்கள். ஒரு முறை ஞாபகம் இருக்குது, பாஸ்டர் செல்வராஜ் ஒரு முறை அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு நாய் அவரை கடிச்சிருச்சோ என்னமோ பண்ணிடுச்சு. அவர் 35 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு அவர்
இந்த ரீசன்ட் பாஸ்ட்டுக்கு முன்னாடி 35 கடந்த அதுக்கு முன்னால் 35 வருஷமாக மருந்து எடுக்காத மனுஷன். இந்த நாய் கடித்த உடனே கடிச்சிட்டோ என்னமோ கடிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் பல வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்ன ஒரு சம்பவம். அவரை கோபமாக அப்படி திரும்பி பார்த்து, இனி ஒரு காலமும் ஒரு மனுஷன் நீ கடிக்காதபடி ஆண்டவர் செய்யிட்டு என்னமோ சொல்லிட்டு போயிட்டார். சில நாட்களுக்குள்ளாக 2-3 நாட்களுக்குள்ளாகவே என்னமோ அந்த நாய் என்ன செஞ்சு செத்து போச்சு. அவ்வளோதான். கோபமாக திரும்பி ஒரு வார்த்தை சொன்னது தான் என்ன செஞ்சிருச்சு அப்படியே. அப்போ உள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இதை ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய வல்லமை, இது வந்து ஆவிக்குரிய வல்லமை. இப்போ இந்த ஆவிக்குரிய மண்டலம் ஒன்று, ஆவி மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிறதான அந்த கிரியைகள், அந்தகார சக்திகளின் கிரியைகள், பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகள், அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எங்கே தெரிகிறது? நம்முடைய சரீரத்தில் தெரிகிறது. நான் ஒன்றா கோர்வையாக கொண்டுட்டு வரேன். நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு சரீரத்தில் பயங்கர போராட்டமாக இருக்கும் சில நேரங்களில். சரீரத்தில் பயங்கர போராட்டமாக இருக்கும் சில நேரங்களில். ஆனால் நீங்கள் எல்லா செக்கப்பும் எடுத்து பார்ப்பீங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கும். மெடிக்கல் செக்கப்பில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையேம்பாங்க. மெடிக்கலாக பார்க்கும்போது எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சரீரத்தில் உங்களுக்கு ஏதோ வேதனை இருக்கும், வலி இருக்கும், என்னமோ ஒன்று இருக்கும். எல்லாம் நார்மலாக இருக்கும் டெஸ்ட் எல்லாம். அப்போ அது எதை காண்பிக்கிறது? ஆவி மண்டலத்தில் உள்ள ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் சரீரத்தை என்ன செஞ்சிட்டு இருக்குது? தாக்கிட்டு இருக்குது. அப்போ அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரா? கொடுக்கலையா? கொடுத்துருக்கிறாரு. இந்த வல்லமையை முதல்ல நாம் உணர்ந்து கொள்ளணும். சரியாக பயன்படுத்துறதுக்கு எதுவும் முதல்ல இருக்குங்கிறத என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளவே வேண்டாமா? உணர்ந்து கொள்ளணும். இருக்குங்கிறத முதலாவது என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது அதை பக்குவமாய் பயன்படுத்த வேண்டும். சொல்லுங்க, பக்குவமாக பயன்படுத்தணும். இதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபைன்னு கேட்குறோம். இந்த இடத்துல நான் சொல்கிற வார்த்தை கிருபைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இன் திஸ் பிளேஸ் வி மீன் அ டிவைன் எனேபிள்மெண்ட். இந்த இடத்துல கிருபைன்னு சொல்கிறது, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்கிற கிருபைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு டிவைன் எனேபிள்மெண்ட். அதாவது ஒரு தெய்வீக என்ன சொல்கிறது, எனேபிள்மெண்ட். நம்மளை எனேபிள் பண்ணுறது, செய்ய வைக்கிறது, தெய்வீகமாக நம்ம செய்ய வைக்கிறது. நமக்குள்ளே என்ன வேணும்? 2 விஷயம் வேணும்னு. உணர்த்துதலை ஆண்டவர் தரணும், அதை உணர்ந்து கொள்ள கிருபை தரணும். ரெண்டாவது பயன்படுத்த கிருபை தரணும். பயன்படுத்துறதுல ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னால் எப்படி பயன்படுத்தணும்? பக்குவமாய் பயன்படுத்தணும். எதை? கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வல்லமையும் ஆவிக்குரிய அதிகாரத்தையும். 1-2 உதாரணங்களை சொல்லுகிறேன். ஒரு சமாரிய கிராமத்தில் போகும் பொழுது அந்த இடத்துல இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாரியாவின் கிராமத்தில் என்ன செய்யவில்லை? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்ன உடனே 2 பேருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு இயேசுவோட சீஷர்களில். அவங்க யார்? பொவர்னகேஷ், இடி முழக்கத்தின் மக்கள், தாட்டு புட்டுன்னு தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இயேசுநாதர்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் 2 பேர்? யாக்கோபும் யோவான். என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, எலியா செஞ்சது போல வானத்திலேருந்து அக்கினி இறங்கி இவர்களே அழிப்பது உமக்கு சித்தமா? நல்ல வேலை கேட்டான் ஒரு வார்த்தை. எப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வல்லமை கிடையாதுப்பான்னு சொன்னார் ஆண்டவர்? சொல்லலை. என்ன சொன்னார்? நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? அவ்வளோதான். இதே டிசைபிள்ஸை இந்த 12 பேர், இந்த 2 பேரை உட்பட, இந்த 2 பேர் உட்பட இந்த 12 பேரையும் அவர் ஊழியம் செய்கிறதுக்கு அனுப்புகிறார். ஊழியம் செய்கிறதுக்கு அனுப்பும் பொழுது அவங்களுக்கு உள்ள அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு, வல்லமை கொடுத்து அனுப்புகிறாரு. பிசாசின் மேலே அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். வியாதியின் மேலே வல்லமை, வியாதியின் மேலேயும் அதிகாரத்தை கொடுக்குறாரு. அங்கே அவர்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்கின போது அங்கே குணமளிக்கிற வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. ஆமாவா இல்லையா? அப்போ அங்கே என்ன வெளியே வருது? சுகமளிக்கிற வல்லமை. பிசாசுக்கிட்ட போயிட்டு அவங்க வெளியே போன்னு என்ன செய்கிறாங்க? கட்டளையிடுகிறார்கள். அவைகள் வெளியேறுகின்றன, அசுத்த ஆவிகள் வெளியேறின.
அது எதை காண்பிக்கிறது? அவர்களுக்குள்ளே அவர் கொடுத்து வைத்திருந்த அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஆமாவா இல்லையா? சீஷர்கள்ட்ட கொடுத்தாரா? இப்போ சீஷர்களாகிய நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னு நிஜமா விசுவாசிச்சா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நிறைய நேரம் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. நம்ம நடக்கிறது, நம்ம பயப்படுறது, நம்ம நடந்து கொள்கிற விதம், நம்ம யோசிக்கிற விதமெல்லாம் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கோ இல்லையோ தெரியல, எனக்கே இப்படி இருக்க. நமக்கெல்லாம் ஒரு சின்ன அந்த ஒரு பாட்டில் நெக் மாதிரி ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ள உள்ள வல்லமை அதிகாரத்தை நிறைய நேரம் நம்ம உண்மையாகவே பக்குவமாகவும் பயன்படுத்துறதே இல்லை. காரணம் என்னன்னா, நிறைய நேரம் நம்ம நினைப்போம், எனக்கே இப்படி இருக்க. நினச்சிருக்கீங்களா? நினைக்கலையா? நினச்சிக்கலையா? நான் நினச்சிருக்கேன். நீங்கள் நினச்சிருக்கீங்களான்னு தெரியாது. ஆனாலும் ஆட்கள் ஜெபம் பண்ண வரும்பொழுது மனசார ஜெபம் பண்ணி விடுவானா வல்லமை வெளிப்படுவதை பார்க்க முடியுமா முடியாதா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை தரணும், பக்குவமாக பயன்படுத்துறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சில பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, சில நேரம் பிசாசு போராடினா நம்ம மேலே கையை வச்சு நம்மளே அதிகாரமாக கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதான் அப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் அசுத்தாவிகளை துரத்துகிறதற்கு. அதே நேரத்தில் வியாதிகளை சுகப்படுத்துகிறதற்கான வல்லமை அவர்களுக்கு அவர் கொடுத்து அனுப்பினார். அவங்க போனாங்க, ஊழியம் செஞ்சாங்க, வந்து ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க? நாங்கள் போனோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும், பிசாசுகளை துரத்தினோம், பிசாசுகள் நாங்கள் சொன்ன உடனே ஓடுது அப்படின்னு சந்தோஷமாக அவங்க துள்ளி சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், பிசாசு ஓடுறதுக்குன்னுலாம் சந்தோஷப்படாதீங்கப்பா, அதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது, அதுக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேன்ல, அது ஓடத்தான் செய்யும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லிட்டு உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க அப்படின்னார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு உள்ளே வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார், அதை பக்குவமாய் பயன்படுத்துகிறதற்கு பயிற்றுவித்தார். அல்லேலூயா. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் பக்குவமாய் பயன்படுத்தவும் அவர்களுக்கு பயிற்றுவித்தார். ஆமாவா இல்லையா? இதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் முதலாவது நான் உணர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க, ரெண்டாவது அதை நான் பக்குவமாக பயன்படுத்த எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை உள்வாங்கி நீங்கள் உங்கள் வார்த்தைகளிலே நீங்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். வாயை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்ம சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிப்பது நம்முடைய விசுவாசத்தை குறிக்கும், அது நம்முடைய விசுவாசத்தை தூண்டவும் செய்யும், அது நாம் ஒருமுகப்படுகிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் சத்தத்தை உயர்த்தி உங்கள் சொந்த வார்த்தையில் நீங்கள் ஜெபிங்க. எதை நினச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பக்கத்தில் யார் என்ன நினைப்பாங்கன்னு வெட்கப்பட வேண்டாம். நீங்க ஆண்டவரோடு பேசுறீங்க. திஸ் இஸ் அ டைம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் இடையில உள்ள நேரம். அதனால நீங்க நினைக்கல, மனசுல நினைச்சா அவருக்கு கேட்காதா? வாயை திறந்து தான் சொல்லணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வாயை திறந்து சொல்லும் பொழுது நாம் ஒருமுகப்படுகிறோம். we mean what we think in our heart. ஆகவே நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க என் ஆவிக்குரிய வல்லமை, அந்த வார்த்தையை சேர்த்துக்கோங்க. நீங்க எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய வல்லமையும் ஆவிக்குரிய அதிகாரத்தையும் முதல்ல நான் உணர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க. ரெண்டாவது, அதை ஏற்ற நேரத்தில் பக்குவமாய், வேண்டிய இடத்துல பக்குவமாய் பயன்படுத்துகிறதற்கு எனக்கு கிருபையை தாங்க. ஆண்டவரே, இதில் நான் இன்னும் பழகலை, இதில் பழகிட்டீங்கன்னா நிறைய சஃபரிங்கை விட்டு நீங்கள் வெளியே வர்றது மாத்திரமல்ல, சஃபர் பண்ணுற மற்றவங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர முடியும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பாடுள்ள மனிதர்களா இருந்தாலும் நமக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறதான அந்த வல்லமை அதிகாரமும் மற்றவர்களை விடுவித்து அவர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறதற்கு நம்மை பயன்படும்படிக்கு செய்யும். அந்தரபா ஷிகட்டமனமனா கரி அந்தரபா லீகத்துடபல துடுபிதியாதபரசி அந்தரபலபா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய அதிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு கிருபை தருவீராக, அதை நாங்கள் பக்குவமாய் பயன்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஷபலபல துடபலபலபரபா ரிபலபலபலபதுரபன கதனமனம ஸ்ரீ அந்தரலகலபலபா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்ததாக இதெல்லாம் நம்ம பக்தி விருத்திக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:12 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 10:12 இப்படி இருக்க தன்னை, மைக்கில் வாசிக்க முடியுமா? எடுத்தவங்க எல்லாரும் வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். இன்னொரு வார்த்தையில் நிற்கிறவள் என்று எண்ணுகிறவள் ரெண்டும் சேர்ந்து, இது இன்க்ளூசிவ் லாங்குவேஜ். விழாதபடிக்கு எச்சரிக்கையாய். இந்த காஷன் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமென். இந்த காஷன் நமக்கு. அதுதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் விழுந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். இன்னைக்கு முதல்ல ஒரு பாட்டு பாடணும், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. அந்த பாட்டு எழுதுனது யார் தெரியுமா உங்களுக்கு? யார் எழுதுனா என்ன பாஸ்டர்? சோத்திரம். அந்த பாடல் எழுதினவர் யார் என்று தெரியுமா? தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் அதை எழுதினவர் பாலாசிர் லாரி என்று சொல்லுகிறவர். பாலாசிர் லாரி. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. இந்த ஜெனரேஷன் கேள்விப்பட்டிருக்காது, பழைய ஜெனரேஷன் கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த பாலாசிர் லாரி என்பவர் ஆண்டவரால் மிகுந்த வல்லமையாய் ஒரு காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்டவர். ஒரு காலத்திலே மிகுந்த வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். எந்த வியாதியும் சுகமாயிடும் அவர் மீட்டிங்கில். கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வருவார்கள். பயங்கர அபிஷேகம், அனாயிண்டிங், பயங்கர வல்லமை. செத்தவங்களை கூட எழுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு அது தெரியல, அதை பற்றி நான் தெரியல. தென்னை மரத்துக்கு தண்ணி தாகம் எடுக்குது, இளநீ குடிக்கணும்னு நினச்சாருன்னா தென்னை மரத்துக்கு கீழே நின்றுட்டு மேலே பார்த்து கீழே வான்னு தேங்காவை கூப்பிட்டாருன்னா பொத்துன்னு விழுந்துரும். அந்த அளவுக்கு வல்லமை. இந்த மனுஷன் ஆண்டவர் ரொம்ப வல்லமையாக பயன்படுத்த திடீர்னு ஒரு விதமான பெருமையும் டிசப்ஷனும் தலைக்குள்ளே ஏறிவிட்டது. பெருமையும் வஞ்சகமும். கடைசியில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு? நான் தான் இயேசுநாதர், நான் தான் கடவுள். அதையும் தாண்டி ஒரு கொஞ்சம் தள்ளி போய் இயேசு கிருஷ்ணா எல்லாம் ஒன்று தான், நான் தான் கிருஷ்ணன்ட்டார். கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒன்று தான் சொல்லிட்டு சில இடத்துலலாம் போயிட்டு இந்த இப்போ சாமி சிலைக்கு மாலை போட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் அவரை உட்கார வச்சு, மலர் படுக்கையில் உட்கார வச்சு, அவருக்கு காலுக்கு பாலை ஊற்றி தலைக்கு பாலை ஊற்றி இந்த கோமாளித்தனமெல்லாம் பண்ணி கடைசியில் அவரை நம்பியிருந்தவங்க அவர் செத்த உடனே 3ஆவது நாள் உயிரோடு வருவார்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டமும் செத்து போச்சு மொத்தத்தில். ஹலோ, இருக்கிறோமா? என் கூட இருக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என் கூட இருக்கிறீங்களா? அதனால தான் இந்த காஷன் எல்லாருக்கும் அவசியம். என்ன அவசியம்? நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் அவர் விழுந்து போயிட்டார். விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு அந்த மனுஷன்? அவ்வளோ பயன்பட்ட மனுஷன் விழுந்து போயிட்டார். ஸ்தோத்திரம். நல்ல பாடல்கள் எல்லாம் எழுதினவர், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர். அதனால தான் ரொம்ப கவனம் அவசியம். ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபம் பண்றது என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, எந்த சூழ்நிலைமையிலும் நான் விழுந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அதான் அந்த வசனத்தில் ஆண்டவர் ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் மூலமா தெளிவாக எழுதியிருக்கிறார். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை. பி அலர்ட் அண்ட் பி காஷியஸ். பாவத்தில் நான் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. பாவத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்து விட. வாலிப சகோதர சகோதரிகள் இது ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணணும். மற்றவங்களும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பாவத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது?
நான் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு என்னை பாவம் செய்யறதற்குரிய ஒரு சிச்சுவேஷன் வருமானால் அதில் இருந்து கூட என்னை விலக்கி காத்துருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, கிருபை நின்று விழுந்து விடக்கூடாது. கிருபை நின்று விழுந்தீர்களேன்னு சொல்லி பவுல் சொல்றார் ஒரு இடத்துல. கிருபையிலிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. நம்முடைய பரிசுத்தத்தில் நம்ம என்ன செஞ்சிட விடக்கூடாது? விழுந்து விட கூடாது. ஆகவே எந்த சூழ்நிலை நம்ம விசுவாசத்திலிருந்து என்ன செஞ்சிட விடக்கூடாது? விழுந்து விட சொல்லுங்க, விழுந்து விட கூடாது. அப்போ ஜெபம் பண்ணி வச்சிடணும் முதல்ல. ஆண்டவரே, நமக்கு மட்டும் இல்லை நம்ம ஜெபம் பண்ணுறது, நமக்கும் ஜெபம் பண்ணுறோம், இந்த சபை மக்களுக்கும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுவீராக. ஜெபிக்கலாமா? நல்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கபாரை அந்தரபோ ஷீத்தரமரமா. கொஞ்சம் டல்லா இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்களேன். டல்லா இல்லாமல் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நான் கிருபையிலிருந்து விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, நான் பரிசுத்தத்திலிருந்து விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. என்னை காத்துக்கொள்ளுவீராக, என்னை காத்துக்கொள்ளுவீராக, என்னை காத்துக்கொள்வீராக. நான் பெருமைப்பட்டு பெருமையினால நான் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. என்னை காத்துக்கொள்ளுவீராக. சொல்லுங்க, காத்துக்கொள்ளுவீராக ஆண்டவரே. நான் பெருமையில விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், எந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதித்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னுடைய பெருமையில நான் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விசுவாசத்துல விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்வீராக, என் குடும்பத்தை காத்துக்கொள்வீராக, எங்க பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷதரமனா கபலபா ரிகதடமனா சீகமனமா தீலமனா துடைபிகதுடம கபலகனா லிமனா ஹசிட்டி கிதி அந்தரமனமா நிகதுடபல சியந்துடலக துடிபி கபலமா சிக்கரபலபா ஷியாலபலபா ரிகதுபலப சந்தரபலை கபரபர துரதெபெலே ஆலபலபலபா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்து நான் சொல்ல போகிற குறிப்பு, இது வரைக்கும் ஒரு 2 தடவை ஜெபம் பண்ணியிருக்கோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலெல்லாம் ஒரு 2 டைம்ஸ் ஜெபம் பண்ணியிருக்கோம். அதை இன்னைக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்குள்ளே ஒரு உந்துதல். ஏற்கனவே 2 முறை ஜெபம் பண்ணியிருக்கோம் கடந்த சில ஆண்டுகளில். சில பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க, சில பேர் மறந்துருப்பீங்க. ஆனாலும் இது தேவையான ஒரு காரியம், நமக்கு ப்ராக்டிக்கலாக தேவையான ஒரு காரியம். ப்ராக்டிக்கலாக வி கோ த்ரூ. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய டே டு டே அஃபேர்ஸில் அக்கறை உள்ள ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய டே டு டே அஃபேர்ஸில் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட். காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அ நேஷன் as much as he is in, அதாவது இப்படி சொல்லலாம், God is interested in an individual as much as he is interested in a nation. ஒரு தேசத்தை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறாரோ அதே அளவிற்கு ஒரு தனிநபர் மேல அக்கறை உள்ளவர். தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேலே எந்த அளவு அவர் அக்கறையா இருந்தாரோ அதே அளவு அக்கறை ஒரே ஒரு எலியாவின் மேலேயும் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த எலியா மேலே மட்டும் இல்லை, பாகாலுக்கு முத்தம் செய்யாத 7000 பேர் மேலே அவர் கண்ணு வச்சிருந்தார். எவ்ரி இண்டிவிஜுவல் காட் கேவ் ஹிம் a literal count. வேற யாராவது கவுண்ட் சொன்னால் கூட அக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே சொன்ன கவுண்ட் கரெக்டான கவுண்ட். ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிற மாதிரி அவர் 7000 பேரை இஸ்ரவேல் என்ன செஞ்சிருக்கிறேன். அப்போது காட் வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஈவன் இன் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கை மேலே ஒரு அக்கறை வச்சிருந்தார். தேசமெல்லாம் பஞ்சமாக இருந்தது. அந்த பஞ்சத்தை மாற்றுறதுக்கும் ஆண்டவர் பிளான் வச்சிருந்தார், திட்டம் வச்சிருந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஸோ ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் டே டு டே அஃபேர்ஸ். இதை நம்பணும் பிரியமானவர்களே, நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள், இப்போ சொல்ல போகிறது நமக்கெல்லாம் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், கவலை கொள்வதை விரும்பவில்லை. ஆமென். கவலை கொள்வதை விரும்பவில்லை. இருக்கிறது ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, சில பேர் வீட்டில் 5 பிள்ளை, சில பேர் வீட்டில் அந்த காலத்தில் 11 பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள் அப்படிலாம் கிடையாது. பாஸ்டர் ராஜாமணி ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க,
பன்னியும் தான் குட்டி போடுது. ஒரு நேரத்தில் 12 குட்டி 14 குட்டி. குட்டி நம்பர் 3க்கு பால் பவுடர் வாங்கணும், குட்டி நம்பர் 6 ஸ்கூலில் சேர்க்கணும், குட்டி நம்பர் 13 காலேஜ் அட்மிஷன் வாங்கணும்னு ஏதாவது கவலைப்படுதா? அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்குது, வாழ்க்கையை நடத்திட்டு போகுது. அதுக்கே அவ்வளோ அக்கறையாக ஆண்டவர் அதெல்லாம் செய்கிறாருன்னா, போஷிக்கிறாரு, காரியங்களை செய்கிறாருன்னா மனுஷங்களுக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு இருக்கிற பிரச்சனை நிறைய நேரம் நம்ம கவலையை கேட்டு வாங்கி கவலைப்படுவோம். சில பேர் சொல்லுவாங்க ரூம் போட்டு யோசி, எனக்கு அது என்ன அர்த்தம்னு இன்ன வரைக்கும் புரியலை. அதாவது என்ன ரூம் போட்டு யோசிச்சிங்களான்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி நான் அதே தான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். சில பேர் ரூம் போட்டு கவலைப்படுவோம். ரூமில் உட்காந்துட்டு ஒரே கவலை, கண்ணத்து மேலே கையை வச்சுட்டு அப்படியே கவலை. இது என்ன, இது இப்படி ஆகிடுமா, அது அப்படி ஆகிடுமா, இது இப்படி நடந்துருமா, அது அப்படி நடந்துருமா, இது நடக்காதா, அது நடக்காதா. அவனுக்கு உலகத்தானுக்கு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். உலகத்தானுக்கு எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே. வேறு எதையாவது சொல்லிடாதீங்க, ஸ்தோத்திரம். நான் சில நேரம் பார்ப்பேன், கீதாச்சாரம்னு எழுதி போட்டிருப்பான், எந்த டீ கடைக்கு போனாலும் பக்கம் நல்ல வேலை அதெல்லாம் காணலை. எது நடக்கிறதோ, எதை கொண்டு வந்தாயின்னு இழப்பதற்கு இப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு கிறிஸ்துவையும் வேதத்தையும் அறிந்தவர்களுக்கு இல்லாமல் போகுது. என்ன ஆண்டவர் பார்ப்பார், ஏன் கவலைப்படுற? துக்கம் வேற, கவலை வேற. சரியா? கவலைன்றது இல்லாத ஏதோ ஒன்று நினச்சி, நடக்காத ஏதோ ஒன்று நினச்சி கவலைப்படுறது. அப்பா சொல்லியிருப்பார், டே காலையில் ஃபீஸ்க்கு உனக்கு காசு தரேன், போகும்போது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். இவன் பையன் ராத்திரிலாம் உட்காந்துட்டு எல்லா பையகளும் ஃபீஸ் கட்டிட்டான் என் கிளாஸில், நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, நாளைக்கு நான் எப்படியாவது கெட்டி ஆகணும், எப்படி கெட்டான்னு உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தான்னா தப்பு யார் மேலே? அப்பா தான் சொல்லிட்டார்ல. நம்ம அப்பா நல்லவரா கெட்டவரா? ரொம்ப ரொம்ப நல்லவர் வாயில வராதா? நம்ம மேல அக்கறை உள்ளவரா இல்லாதவரா? அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? பிலிப்பியர் 4:6 வாசிங்க வேகமா. பிலிப்பியர் 4:6. யாருக்கு எது கவலை? ஒரே கவலையா இருக்கு பாஸ்டர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதை நிறுத்தி வாசிக்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் சொல்லுங்க. ஒன்றுக்கும் ஒரே கவலையா இருக்கு பாஸ்டர். ஒரு கவலை தானே, அதையும் தூக்கி போட்டுற வேண்டி தானே. ஒரே கவலையா இருக்கு. ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு அம்மா சொல்லி, பாஸ்டர் ஒரே பிரச்சனையா இருக்கு. அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, அம்மா உனக்காவது ஒரு பிரச்சனை தான்மா, எனக்கு பல பிரச்சனை இருக்கு, அதை தூக்கி போட்டு போயிட்டே இரு. நான் பல பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் அமைதியாக நின்றுட்டு இருக்கேன்ல, அதுக்கு மேலே என்ன? ஒரே நீங்கள். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக எழுதுறாரு பாருங்க. சில பேருக்கு அந்த ஒரு கவலை போதும், ஒரு விஷயத்தில் உள்ள கவலை போதும் அவங்க வாழ்க்கையை கீழே இழுத்து உட்கார வைக்கிறதுக்கு. ஒரு கவலை போதும், அந்த ஒன்னையே நினச்சி கவலைப்பட்டு. அதனால தான் ஆண்டவர் இப்படி பண்ணுவோன்னு தெரிஞ்சு எழுதி வச்சிருக்காரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு எதுக்கெல்லாம் கவலை இருக்குது எழுதி உங்கள் நோட்டில் எழுதுங்க. வீட்டில் போய் எதுக்கெல்லாம் கவலை இருக்குது, எதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க. வாட் எவர் டிஸ்டர்ப்ஸ் யுவர் மைண்ட், யுவர் ஸ்லீப், யுவர் அப்படைட். உங்களுக்கு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, எனக்கும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஆவியானவர் பேச வைக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒரு விஷயத்துக்கு கூட கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரு கவலை இல்லை, பல கவலை இருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய, அந்த அதையும் அண்டலை பண்ண, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால். முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆண்டவரே இதுக்கு முன்னால் நீ எப்படிலாம் நல்லா வச்சுருந்தீங்க, இதுக்கு முன்னால் எனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணீங்க, இதே மாதிரி சூழ்நிலையில் இதுக்கு முன்னால் எனக்கு எப்படி உதவி செஞ்சீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு நல்ல நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நீர் இன்னைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என் சூழ்நிலை அறிந்தவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையிலேயே நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய, அற்புதம் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, ஏசப்பா எனக்கு இந்த ஒரு மேட்டர் ரொம்ப கவலையாக இருக்குது, கொஞ்சம் டீல் பண்ணிக்கிடுங்க சொல்லி பாருங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அடுத்த வசனம், உங்கள்
இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எதுக்கெல்லாம் கவலை இருக்குங்க உங்களுக்கு? இன்னைக்கு கவலையை தூக்கி தூர போட்டுட்டு தான் வெளியே போக போறீங்க. ஆமென், ஆமென். எதுக்காக கவலை? கவலைப்படுவதனால் உங்களில் எவனாவது தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஏன் ரூம் போட்டு கவலைப்படுறோம்? வீட்டில் உட்காந்து ஒரே கவலை. வீட்டில் இருந்தாலே பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தா நல்லா இருக்கு பாஸ்டர். நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் நான் பேசுறேன். சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்கு. நாங்கள் வந்து அந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார்றோம் பாருங்க, அந்த 2 மணி நேரம் நாங்கள் அந்த சண்டே சர்வீஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, உற்சாகமாக இருக்கு, நம்பிக்கை பிறக்கிறது, விசுவாசம் வருகிறது, அல்லே லூயான்னு நாங்கள் நல்ல சந்தோஷமாக பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி வசனம் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டில் போய் கதவை திறந்து உள்ளே போன உடனே எனக்கு எல்லா ஞாபகம் உள்ளே வந்து, என் பிள்ளைக்கு அங்கே அப்படி இருக்கு, என் மகளுக்கு இங்கே, இங்கே அவங்க, எனக்கு அவன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அது செய்யணும். இன்னும் சில பேருக்கு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணன்னு வேற ஒரு கவலை. அதெல்லாம் ஒரு கவலையா? வெளியே சொன்னா வெக்க கேடு. எதுக்கு கவலை இருக்கணும்னு ஒரு நான் சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கவலைப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். சிரிச்சிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா? நான் பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றேன் சிரிக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். இடுக்கன் வருங்கால் அது சொல்லிடுவோம், அது திருக்குறள். ஆனால் அதை தாண்டி வசனம் இருக்குதே, நமக்கு மாறாத சத்திய வசனம் நமக்கு இருக்குதே. இயேசுவே சொன்ன வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:28 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. இந்த கவலைக்கு நிறைய இடம் கொடுக்கறதுனால தான் நமக்கு சரீரம் பாதிக்குது. கவலைக்கு நிறைய இடம் கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய விசுவாசம் குறையுது. கவலைக்கு நிறைய இடம் கொடுக்கறதுனால தான் நமக்கு சமாதானம் கெடுகிறது. சரிதானா? விசுவாசம் குறையுது, சமாதானம் கெடுது, சரீரம் பாதிக்குது. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார, நீ கவலைப்பட. கவலை அது ஆக்சுவலாக இட்ஸ் அன் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். தெரியுமா உங்களுக்கு? இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா இட் இஸ் அ கமாண்ட். ஏய் டோன்ட் வரி அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கவனிக்கிறீங்களா? அந்த டோன் அப்படிதான் இருக்கு. மேத்யூ சுவிசேஷத்துல கவலைப்படாதன்னு சொல்றேன்ல, அப்படி சொல்லுவோம்ல, ஏறக்குறைய அந்த டோன் தான் அது. வாசிங்க அப்போ. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்கா. ஏன் ஆகையால்னு சொல்றாரு? ஆகையால்னா ஆகையால் அப்படின்னா ஆகையால் அதுக்கு முன்னால சொன்னது பார்க்கணும். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. அதுக்கு ஆகாயத்து பட்சிகள்ல காட்டு புஷ்பங்கள் அவைகள் என்ன செய்யறது இல்லையா? நூற்பதும் இல்லைன்ற வேர்டு வரும். சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளை போல உடுத்தினதில்லை, கர்த்தர் அவைகளை உடுத்துவிக்கிறார். காட்டு புஷ்பம் எத்தனை எண்ணி பார்க்க முடியுமா அந்த உலகத்துல? நீங்கள் அவைகளை விட விசேஷித்தவர்கள். உங்கள் தேவை இன்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது என்ன தேவை? சாப்பிட்ற தேவைனாலும் அவருக்கு தெரியும், உடுத்துற தேவைனாலும் அவருக்கு தெரியும், சரீர தேவை என்றாலும் அவருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்ல முடியுமா உங்களால சத்தமா? அல்லேலூயா. கவலை எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவன். அந்த முந்தின மேல உள்ள வசனம் நீங்க 20 வந்திருக்கீங்க? 25 வந்திருக்கீங்களா இல்லையா? அடுத்து வாங்க 26 28 இருந்து வாங்க. கொஞ்சம் வேகமா போங்களேன். அது கம்ப்யூட்டர் தானே. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறது, கரெக்ட், உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, டெய்லரிங் மிஷின் வச்சு தைக்கிறதுலாம் இல்லை. ஆனாலும் விதமா அழகழகா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அதுங்களை உடுத்துற பரமபிதாக்கு உங்களை உடுத்துறோம்னு தெரியாதா? உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவைன்னு தெரியாதா? ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைய தரிப்பித்தவருக்கு நம்ம எப்படி உடுத்துறோம்னு தெரியும். எங்கள் சேப்பலில் 3வது வருஷம் நாங்கள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும். அதில் சந்தோஷ்குமார்னு ஒரு இப்போ இன்றைக்கி நல்ல ஒரு வளர்கிற சர்ச்சோட பாஸ்டர், இன்றைக்கி அவர் பெங்களூர் பட்டணத்தில். அவர் அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் பேட்ச், அவர் பிடிஹெச்சில் இருந்தார். பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, இன்றைக்கி மறக்க மாட்டேன். இஃப் காட், ஊழியத்தில் கஷ்டங்கள் இருக்கும், அதை பற்றி நீ கவலைப்படாத. இஃப் காட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஸ்டமக், ஹி நோஸ் ஹவு டு ஃபில் இட் அப்படின்னாரு. வயிறை கர்த்தர் படைச்சிருந்தாருன்னா எப்படி நிரப்பணும்னு அவருக்கு தெரியும். நீ தைரியமாக போ ஊழியத்துக்கு. அல்லேலூயா.
நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். எப்படி வளர்கிறது என்பதை கவனம். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இல்லை என்றாலும், ஐயா ஏதாவது ஒன்று போடுங்க ஐயா என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும், இங்க பார்த்து வாசிங்க, உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் இதெல்லாம் நிப்பாட்டி வாசிக்கிற காரணம் வசனம் உள்ள போகணுன்றதுக்காக. வசனம், இயேசு பேசின வசனம் உள்ள போகட்டும். அடுத்தது, ஆகையா, இப்பதான் சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் கொடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். வாசிங்க அதுக்கு அடுத்த வசனம். அப்பொழுது உங்களுக்கு சரி 25-26 வாசிங்க பார்க்கலாம். அதான் வாசித்தோமோ, சரீரத்துக்கு ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது? ரெண்டு முக்கியமான லைஃப் எசென்ஷியல்ஸ் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஜீவனுக்காகவும், லைஃபுக்காக என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. லைஃபுக்காகனா இருப்போமோ செத்து போயிடுவோமோ, இது கிடைக்குமோ கிடைக்காதான் கவலைப்படக்கூடாது. லைஃபுக்காகனா கேரியருக்காகவும் என்ன செய்யக்கூடாது? நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உடுப்போம் என்று. அடுத்தது, உங்க சரீரத்துக்காகவும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் எவ்வளவு உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஒரு கண்டத்தில் உள்ள ஒரு ஏரியாவில் உள்ள பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னா எத்தனையோ அடுக்குகள், எனக்கு அந்த எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்லை, 100க்குமே எத்தனையோ ஒரு 1000 கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். அத்தனை குட்ஸ் ட்ரெயினில் தானியம் நிரப்புனாதான் அவ்வளோ பறவைகளை போஷிக்க முடியுமா? யாராவது அப்படி ப்ரிப்பேர் பண்ணி போய் போட்டுட்டு இருக்காங்களா? பறவைகளை போஷிக்கிறாரா? போஷிக்கலையா ஆண்டவர்? எத்தனை லட்சங்கள் பறவைகள் இருக்கும் இந்த உலகத்தில். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைக்கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நான் விசேஷமானவன் சொல்லுங்க. இயேசுவுக்கு நான் விசேஷமானவன், இயேசுவுக்கு நான் விசேஷமானவள். அல்லேலூயா. உங்க காரியத்தை பார்க்காம இருப்பாரா? உங்க லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாரா? உங்களோட டே டு டே அஃபேர்ஸ். எனக்கு சில நன்றி பெருக்குனால சில சம்பவங்களை நான் எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு சலிக்காது. பல வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் திருமணம் ஆன புதுசில் டெல்லியில் இருக்கும்போது 4வது மாடியில் சின்ன 2 குட்டி ரூம்ஸ், நானும் ஏஞ்சலும். இந்த நாட்களில் நான் ஊழியத்துக்கு போயிட்டேன்னா, காலையில் ஆஃபீஸ் போனேன்னா சாயங்காலம் வருவேன், ஒரு அரை மணி நேரம் டீயே குடிச்சிட்டு அப்புறம் விசிட்டிங் கிளம்புனேன்னா ராத்திரி 10:30 மணி 11 மணி. இப்படி தான். வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒன்றும் கிடையாது. அவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கணும். அப்போ லாங்குவேஜ் ரொம்ப தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு வின்டர் அவங்களுக்கு ப்ராப்பராக போடுறதுக்கு உருப்படியாக ஒரு நல்ல ஸ்வெட்டர்ஸ் கிடையாது, கையில் பணமும் கிடையாது. இந்த சூழ்நிலைமையில் நான் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டேன். அவங்க ரொம்ப கவலைப்படல. ஆனால் தினமும் வந்து நான் போயிட்டேன்னா அவங்க பாட்டுக்கு பைபிள் எடுத்து உட்காந்துட்டு ரூம்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வேலை அதுதான். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கொஞ்சம், ஆண்டவரே ஸ்வெட்டர் இல்லை, ஸ்வெட்டர் வாங்குறதுக்கு பணம் இல்லை, இப்படி சின்ன ஒரு யோசனை தாட். அப்போ ஆண்டவர் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை அவங்கள வாசிக்க வச்சிருக்கிறார். அந்த வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். இது எனக்கு தெரியாது. அந்த வாரத்தில் சண்டே சர்வீஸில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, எனக்கு தெளிவாக சொல்கிறாரு, பேசினார். ஆராதனையை கொஞ்சம் அப்படி நிப்பாட்டிட்டு இந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்க சொல்லு எல்லாரையும் அப்படின்றார். வீட்டில் நடந்தது எனக்கு தெரியாது, நான் இப்படி வாசிக்க சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியும், ஆவியான என்கிட்ட சொல்லுவாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதே சண்டே
அவங்களுக்கு ஆண்டவர் பேசுனது ஃப்ரைடே, விஷயம் நடக்கிறது சண்டே சர்வீஸில். நான் இதே போர்ஷன் எடுத்தேன். என்ன வசனத்தில் ஆரம்பித்து என்ன வசனத்தில் முடிக்க சொல்லி எந்த வசனத்து மூலமாக அவங்க கூட கர்த்தர் பேசினாரோ அதே வேத பகுதியை கர்த்தர் என்னை வைத்து எல்லாரையும் வாசிக்க செய்தார். அவங்களுக்கு ஒரே அழுக, ஆண்டவர் இவ்வளோ தூரம் பேசுவாரா, உறுதிப்படுத்துவார். நான் அவங்கள வச்சுட்டே தான் சொல்கிறேன், இது கர்த்தர் சாட்சி. இதுக்கு அதே வாரத்தில், இஃப் ஐ எம் ரைட், அதே வாரத்தில் சம்பந்தம் இல்லாத எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து 3 வெளிநாட்டு ஸ்வெட்டர்கள், காஸ்ட்லி, இந்தியாவில் அப்படி கிடைக்காது அந்த அளவுக்கு, கிஃப்டாக வந்துச்சு எங்களுக்கு. இது யார் செஞ்சது? யார் செஞ்சது? இதெல்லாம் வசனம் இல்லாமல் பேசலை, அனுபவிக்காமல் பேசலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட டேட், அதுதான் சொன்னேன், நம்மளோட டே டு டே அஃபேர்ஸில் கூட ஆண்டவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் காரியத்தில் கூட கர்த்தர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. அப்போ நம்ம கேரியரை பற்றி இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருப்பாரா? நம்மளோட என்டையர் லைஃப்பை குறித்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. எதுக்கு கவலைப்படணும்? பக்கத்தில் சொல்லுங்கள், எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு கவலைப்படுறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுவார், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். கவலைப்படுவதினால் எவன் தம் வளர்ச்சியிலே, கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புதுபலன் பெறவும் கூடுமாம். ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புதுபலன் பெறவும் கூடுமாம். கவலை கொள்ளாதீருங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு கிருபை. என்ன கிருபைன்னா, எனக்கு பழக்கத்தை தாங்க. கிருபைன்னு சொல்றதை விட ஒரு பழக்கம். என்ன பழக்கம்னா, நான் அடிக்கடி கவலை கொள்ளாமல் இருக்கவும், கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் திட நம்பிக்கையா இருக்கவும் என்னை பழக்கவையும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய இருதயம் துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படான். எப்படி? துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் இருதயம் அவன் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். நம்ம நம்பிக்கை கர்த்தருக்குள்ள இருக்குதுங்க, கர்த்தருக்குள்ள இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நன்மை செய்கிற அவருக்குள்ளே இருக்கிறது, சர்வ வல்லவராகி அவருக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு இப்போ இந்த ஜெப குறிப்பு இதுதான். நான் அடிக்கடி கவலை கொள்ளாமல் இருக்கவும், கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் திட நம்பிக்கையாக இருக்கவும் என்னை பழக்க வைப்பீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி உங்களுக்கு கவலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா? இன்னைக்கு அந்த கவலையை தூக்கி மொத்தமாக கல்வாரியின் பாதத்தில் வச்சுட்டு, ஆண்டவரை, இனிமே நான் கவலைப்படக்கூடாது, எதுக்கும் நான் கவலைப்படக்கூடாது, எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, யாரை நினைச்சும் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே, யாரை நினைச்சும் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே. என் கவலையை எடுத்து போடுங்க. கர்த்தருக்குள்ள எனக்கு ஒரு திட நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. உமக்குள்ள ஒரு திட நம்பிக்கையை தருவீராக. நான் அடிக்கடி கவலை கொள்ளாமல் இருக்கவும், கர்த்தருக்குள்ளே திட நம்பிக்கையாய் இருக்கவும் என்னை பழக்க வைப்பீராக. சந்தரமனா திபாலா லிம்பலா குடபலா சீட்டரமனா கரியா லபர சீக்க ரகுதரிபியா குரமனா சேக்கரோட பந்தியாலபா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் கவலையெல்லாம் எடுத்து போடுங்க. என்ன விஷயத்துல கவலை இருக்குதோ அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில், ஆண்டவர், இந்த கவலையை என்னை விட்டு எடுத்து போடுங்க. இனிமே இதுக்காக நான் கவலைப்படக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அடுத்தபடியாக, யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமோ, குடும்பத்தில் யார் யாரெல்லாம் கடவுள் பக்கம் நெருங்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து வருகிறோமோ, சீக்கிரத்தில் அந்த மாற்றங்களை கர்த்தர் செய்தருளும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யார் யாருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும்னு ஜெபம் பண்ணுறீங்களோ, அது அவங்களுடைய கேரக்டரில் இருக்கலாம், அவங்களுடைய ஹெல்த்தில் இருக்கலாம். ஆமென். அவங்களுடைய கேரக்டரில் இருக்கலாம், ஹெல்த்தில் இருக்கலாம், அல்லது ரிலேட்டட் டு சால்வேஷன். இந்த 3 பகுதியை மனசில் வச்சுக்கோங்க.
யார் யாருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த மாற்றங்களை கர்த்தர் சீக்கிரத்திலே செய்யும்படிக்கு வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல மாற்றங்கள் சில நேரம் வேலை காரியத்துல கூட இருக்கலாம். அது ஏன் மறுபடி வருதோ தெரியல. வேலை காரியத்துல கூட இருக்கலாம். நல்ல மாற்றங்களை கர்த்தர் தருவீராக. ஷம்பல தினமனாத்தியா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க கேட்கிறேன். நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஷீடாரபல கரபல துடுபியாந்தரா லேக்கரோ கொதுனமா சிந்தரிபி அக்கம நகதிரி அலபரபா லபர கத்துடுபி தபௌது பியாக்கர லகதன் மே ஷிங்கரபல கதனி அந்தரலஹா லேக்க ரகாத்துட கதுடுபி சகத நபௌதுரி ஆங்கன மெனகதி அலபரபா லேக்துரிபி கபௌரிபி அக்குடம நமோ சந்தர லகதம நகாதி அலபரபா லிபத கொதுனு மூசி கமன கதரி அந்தரபரபா. மாற்றங்கள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாவதாக. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் ஜெபித்து வருகிற மாற்றங்கள், எதிர்பார்த்து வருகிற மாற்றங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தனி நபர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கேரக்டர்ல நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள், ஜெபிக்கிற மாற்றங்கள், ஹெல்த்ல நாங்கள் ஜெபித்து எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், ஆண்டவரே ஒருத்தருடைய ரிலேட்டட் டு சால்வேஷன், ஒருடைய ரட்சிப்பு கிடைத்த காரியங்கள்ல நாங்கள் ஜெபித்து வருகிற மாற்றங்கள், ஆண்டவரே அவைகள் சீக்கிரத்திலே நிகழும்படிக்கு ஆண்டவர் அற்புத கிரியைகளை வெளிப்படுத்துவீராக, தயவாய் வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்ததாக குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள் கர்த்தருடைய நேர்த்தியான வழி நடத்துதல்கள் ஒவ்வொரு படியிலும் கிடைக்கும்படிக்கு, குடும்பங்களிலே கர்த்தருடைய நேர்த்தியான வழி நடத்துதல்கள் ஒவ்வொரு படியிலும் கிடைக்க வேண்டும். எவ்ரி ஸ்டெப்ல ஆண்டவருடைய நடத்துதல் கிடைக்க வேண்டும். வழி நடத்துதல் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? கர்த்தருடைய வழி நடத்தல் எங்களோட ஃபேமிலியில் எவ்ரி ஸ்டெப்பு நீங்கள் நடத்தி கொடுங்க, வழி நடத்தி கொடுங்க, வழி நடத்தி கொடுங்க. நாங்களாக போய் எங்களுக்கு தெரியும்னு நாங்கள் போய் முட்டிட்டு நிற்கக்கூடாது. ஆண்டவரே ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பினால, தயவினால நம்முடைய இஷ்டத்துக்கு முழுசா சில நேரம் விடமாட்டார். அப்படி விடாமல் இருக்கிறாருன்னா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. மற்றவங்களும் அவங்க இஷ்டம் போல செஞ்சுட்டு போகிறாங்க பாஸ்டர், அவங்களும் அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது, நல்லா அவங்க இஷ்டம் போல இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கொஞ்சம் க்ளோஸாக நேசிக்கிறதுனால அப்படி விடமாட்டார். கிரிப்பு வச்சிருப்பார், கிரிப்பு வச்சிருப்பார். இந்த கிரிப்பு வைக்கிறாருன்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்கள் மேலே கிரிப்பு வைக்கிறாருன்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். முறுமுறுத்துடக்கூடாது, புலம்பிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நீ இஷ்டம் போல நடக்காத, நானே உன்னை நடத்துவேன் அப்படிம்பார். நம்ம இஷ்டம் போல நடக்கிறது நமக்கு சேஃபா, அவர் நடத்துறது நமக்கு சேஃபா? நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஆண்டவர் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலை, நம்மளெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணலை ஒரு வகையில் பார்க்க போனால். ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் கிரிப்பு வைக்கிறது நம்ம மேலே உள்ள அன்பினால். அவருக்கு தெரியும் இந்த ஸ்பீடில் இந்த டைரக்ஷனில் போனால் அவன் போய் முட்டுவானே, அதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பிடிப்பார். அதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி அன்னைக்கு எலியேசரை நேர்வழியாய் நடத்திட்டு போனார், அதுபோல் ஒவ்வொரு கர்த்தருடைய நேர்த்தியான வழி நடத்துதல்கள் ஒவ்வொரு படியிலும் கிடைக்கும்படி செய்யுங்க. பிள்ளைகளோட அடுத்த படிப்பு, அடுத்தது கேரியர், அவங்களுடைய ஜாபில் உள்ள சேஞ்ச், அவங்களுடைய ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட்டு, இது எல்லாத்துலேயும் ஒரு வீடு வாங்கணுமா, அந்த வீடு வாங்குகிற காரியத்தில் எல்லாவற்றிலும் 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 ஒரு வீடு கட்டணுமா, அதுலேயும் தேவனுடைய நடத்துதல். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஃப்ளோ வந்துட்டே இருக்குது. யாரும் நீ திட்ட மாட்டீங்களே கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு? நான் கண்டிப்பாக உங்களை மனசில் திட்டுவேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சோத்திரம். நான் சில சம்பவங்கள் சொல்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இட் வில் எடிஃபை. மை கிளிம்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தோட ஆசிரியர் பெட்டி மால்ஸ் அப்படின்றவங்க. அவங்க எப்படி செத்து பொழைச்சி ஆண்டவரை பார்த்துட்டு வந்தாங்கன்ற காரியத்தை தான் மெயினாக அதில் எழுதியிருப்பாங்க. அதில் எட்டர்னிட்டி இருக்குது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு ஏதோ எழுதப்பட்ட புத்தகம். அதில் அவங்களோட லைஃப் டெஸ்டிமனி ஒன்று எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு நடந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன். அமெரிக்காவில் அவங்க ஒரு
எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறவங்க ஒரு வீடு வாங்குற நல்ல ஒரு டீல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடை வாங்கிடுவாங்க. நல்ல டீல் வருது அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காம ஜெபிக்காம செஞ்சுருவாங்க. பெட்டி மால்ஸ். இந்த வீட்டை வாங்கி சில மாசங்களுக்கு உள்ளார ஒரு பெரிய ஒரு ஹரிக்கேன் ஒன்று வரும் அவங்க அந்த கவுண்டியில், அந்த இடத்துல. அப்போ அந்த வீடை எல்லாம் வக்கேட் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. வாங்கி கொஞ்சம் மாதங்களுக்குள்ளாக இவங்க வெக்கேட் பண்ணி போகிறாங்க. அவசரமாக தப்பிச்சோம் பொழைச்சோம் உயிர் காக்க போகிறது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் எவாக்குவேஷன். உங்களுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. பார்த்தா அந்த ஹரிக்கேன் வந்து, ஹரிக்கேன்னா தமிழில் சூறாவளி காற்று, நிறைய வீடுகள் இழிஞ்சு உழிஞ்சது. அதில் இந்த வீடும் ஒரு வீடு. இவங்க வீடு கம்ப்ளீட்டாக தரமட்டம் ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ள கர்த்தர் காண்பித்த இரக்கத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இவங்க வீட்டுக்கு அமெரிக்கன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பெட்ஸ் ரொம்ப இஷ்டம். எப்படி? பெட்ஸ்னா வளர்ப்பு பிராணிகள். இவங்க வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு பொமரேனியன் டைப்பில் ஒரு நாய். அந்த நாயும் இவங்க விட்டுட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைமை. அவங்க வீட்டு டிராயிங் ரூமில் ஒரு சின்ன பவுலில் ஒரு கோல்டு ஃபிஷ். இந்த ரெண்டும் அவங்க அந்த பெட்டி மால்ஸோட 8 வயது சிறுமி, 8 வயது பாப்பாவுக்கு, பெண் பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம், உயிர். இவங்க இந்த ஹரிக்கேன் நடந்த சமயத்தில் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை அழுது ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுது. இந்த அம்மா ஆண்டவரே வீடை காப்பாற்றுன்னு ஜெபம் பண்ணுது. ஆனால் அந்த பாப்பா சின்ன பாப்பா, விவரம் ரொம்ப தெரியாது, முதிர்ச்சி ரொம்ப கிடையாது. ஆனால் இந்த சகோதரி கர்த்தரை அறிந்த சகோதரி. அறிந்த பிறகும் ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவருடைய இது இல்லாமல் இது வாங்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ என்கிட்ட கேட்டியா வாங்க முன்னாடி, நீ என்கிட்ட. அப்போ இவங்க உணர்ந்துட்டு ஆண்டவர் சொன்னாங்களா, ஆண்டவரே இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சதில்லை, ஆனால் இந்த தடவை அப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க. இந்த நஷ்டத்தை என்னால் தாங்க முடியலை ஆண்டவரே, எனக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்கன்னு கண்ணீரோட இவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு ஜெபம், அது வயசுக்கு ஏற்ற ஜெபம். என்ன ஜெபம் பண்ணியிருக்கு? ஏசப்பா தயவு செஞ்சு எனக்கு அந்த வீடு பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அவங்க பப்பியோட பேரை சொல்லி அந்த குட்டி நாயை காப்பாற்றி கொடுங்க, அந்த கோல்டு ஃபிஷ்ஷு காப்பாற்றி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிடுச்சு. அழுது ஜெபம் பண்ணிடுச்சு. அடுத்த நாள் பார்க்க வர்றாங்க. அந்த ரெஸ்கியூ பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க, FBI இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. வந்து இப்படி பார்க்காங்க, எப்படி இருக்கும்பாங்க. ஃபுல் வீடு, மொத்த வீடு இடிஞ்சு டெப்ரிஸாக கிடக்கு, டெப்ரி எல்லா இடத்துலையும் கிடக்குது. அப்படியே இப்படி பார்க்காங்க. பார்க்கும்போது அந்த குட்டி பாப்பாவுக்கு டப்பா டப்பா டப்பான்னு அடிக்குது. பப்பியை காணுமே அப்படியே அடிக்குது. என் ஃபிஷ் டேங்க் என்ன ஆச்சோ தெரியலையே, நான் ஆசையாக வளர்த்த ஃபிஷ் டேங்க். வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஒரு இடத்துல அப்படியே பார்த்துட்டு வரும்போது அந்த காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுந்து எடுத்த இடத்துல பக்கத்தில் ஒரு சின்ன டெப்ரி கிடக்குது. அதுக்குள்ளே ஏதோ லேசாக ஒரு சின்ன சத்தம் கேட்ட உடனே மெதுவாக அந்த பாப்பா அந்த குட்டி பப்பியோட நேமை சொல்லி கூப்பிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கு அந்த இடம். டக்குன்னு அந்த இடத்த போய் இப்படி எடுத்து பார்த்தாங்கன்னா டெப்ரி கொஞ்சம் மேலே, டெப்ரின்னா அந்த செதறல்கள் மேலே உள்ளே இருந்து குடுன்னு ஓடி வருது. சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் உயிரோடு அந்த பப்பி வெளியே வந்தது. அவங்க அந்த டிராயிங் ரூமில் போய் அந்த மேலே அந்த விழுந்து கிடந்த எல்லாத்தையும் நிரப்பி பிளாங்க்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அந்த ரெஸ்கியூவர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஸ்டாண்டு மேலே இருந்த கோல்ட் ஃபிஷ் பவுல், அதுக்கு மேலே கரெக்டாக ஒரு தடுப்பு மாதிரி ஒரு பிளாங்க் அப்படி வந்து உளுந்து, மற்ற எல்லாம் அதுக்கு மேலே உளுந்து, அந்த டேங்க்கில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் அப்படியே அந்த கோல்டு ஃபிஷ் ஓடிட்டு இருந்திருக்கு, உயிரோடு ஓடிட்டு இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து பாப்பா கையில் கொடுத்துருக்குறாங்க. வேதனையின் கண்ணீர் வந்த கண்களில் இப்போ ஆனந்த கண்ணீர். மேலே பார்த்து அப்படியே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஏசப்பான்னு அது சொல்லியிருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த சகோதரி மன்னிப்பு கேட்டாங்கல்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்காம நான் வாங்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு. ஆண்டவர் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்களில் தயவு கிடைக்க செய்து அந்த என்டையர் ப்ராஜெக்டுக்குரிய இதை இன்சூரன்ஸ் பணமாக அவங்க கையில் எல்லாத்தையும் தூக்கி திருப்பி கொடுத்துட்டாங்க. வேறு வீடு வாங்க செஞ்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவரே என் குடும்பத்தோட எவ்ரி ஸ்டெப்பு நீங்கள் நடத்தி கொடுங்க.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஷந்தரா லகௌடமனா ரியாந்தரபா ரிபாலா கத்துரிபி சிக்கரபூஷி தரா அதரபத்தியால பரபா. நீங்க நடத்துங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு தலைவர் நீங்க எங்க ஃபேமிலியை நடத்தி கொடுங்க, இந்த சபையை நீங்க நடத்தி கொடுங்க, எவ்ரி ஸ்டெப்பு நீங்க நடத்தி கொடுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நடத்தி கொடுங்க ஜெபிக்கிறோம். அதே வேளையில எங்க சபையில இருக்கிற குடும்பங்கள்ல உள்ள சிறு பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழும்பின்னு சபைக்காக, தேசத்துக்காக ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையில கர்த்தர் சீஷர்களை உருவாக்குகிற பணியை கர்த்தர் இந்த சபைக்குள்ளே ஜனங்கள் செய்யும்படியாக, ஆண்டவர் அதற்கு ஏற்ற உதவி செய்யும்படியாக, ஒழுங்காய் செய்ய உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே சபைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சபை இன்னும் ஆவியிலே அனலுள்ளதா இருக்கணுமே ஆண்டவரே. சீஷர்களை உருவாக்குகிற பணியை இந்த திருச்சபை மக்கள் ஒழுங்காக செய்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ், சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே, விடுதலை அளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற ஊழியம், விடுதலையின் ஊழியம் அதிகமாய் செய்யப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்ணுவோமா? தயவு செய்து நமக்கு ஒரு மழை, ரொம்ப சூடு தாங்க முடியலை. கடந்த வருடங்களில் கர்த்தர் உதவி செய்தார், இன்றைக்கு மாறுறவராக இருக்கிறார். 2 கரத்தை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா மழையை தாங்க, எங்களுக்கு மழை வேணும்ப்பா. இந்த மாதம் முழுசும் எங்களுக்கு மழை வேணும். இந்த மாதம் முழுவதும் இந்த வெயில் கொடுமை எங்களால் தாங்க முடியவில்லை. எங்களுக்கு இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் மழையை தரும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இந்த மாதம் முழுவதும் மழையை தாங்க ஆண்டவரே, மாதம் முழுவதும் மழையை தாங்கப்பா. நீங்க தான் செய்ய முடியும். மழையை தருகிறவர் நீர், மழையை தருகிறவர் நீர், மழையை தருகிறவர் நீர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிப்பட்ட ஜெப குறிப்பு இருந்தா, தனிப்பட்ட ஜெப குறிப்பு வலது கரத்தை உயர்த்துங்க. நல்ல ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் பார்க்கிறீர். இவர்கள் தேவைகளை நீரே சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்கள் விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவீராக. திடமனதை தாரும். இன்னும் ஜெபிக்கிறதற்கு ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதற்கு இவர்களுக்குள்ளே இந்த விசுவாச அளவை அதிகப்படுத்தி தாரும். நீ செய்கிற இந்த விஷயத்துல, இப்பொழுது அவர்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிற விஷயத்துல ஆண்டவர் நீர் அற்புதம் செய்வதன் மூலமாக இவருடைய விசுவாசம் இன்னும் பலப்படும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. நாளை தின ஆராதனைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையான ஒரு ஆராதனையா இருக்கட்டும். நிறைய ஜனங்கள் வரணும் ஆண்டவரே. நிறைய பேர் நல்ல கம்யூனியன் எடுத்து உம்மோடு இணைய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. God bless you.